வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் தோலை வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சட்னி தேங்காய் சட்னியை விட ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்ச உடனேயும் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு, அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்ச உடனேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சட்னி தான் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். அதையும் சேர்த்துட்டு கூடவே 4 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் காரம் தரும். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற கேப்பில் நான் எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலையில் இந்த மாதிரி பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுவீங்க இல்லையா, அப்போவே இந்த தோலை எடுத்து தனியாக இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நைட்டு நீங்கள் அதையே சட்னி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சட்னி நம்ம தோலில் பண்ணுறதுனால ஒரு டேஸ்ட் மாறுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப அட்டகாசமாக நம்ம பிரண்டை சட்னியெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த லெவலுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுறீங்கன்னா அந்த தோலை எடுத்து வச்சுட்டு அந்த அன்றைக்கி நைட்டே சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயும் 2 தக்காளியை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும். தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு கொலையை நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின உடனேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய் தோல், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த பீர்க்கங்காய் தோல் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல டார்க் க்ரீனாக இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்படின்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். கலரே பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்திருக்கும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே தான் வதக்கி விடுறேன். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சீக்கிரமாக இது வெந்தும் வந்துடும். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே இந்த பீர்க்கங்காய் தோலில் நல்ல கலர் சேஞ்ச் இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போவே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நல்ல டார்க் க்ரீனாக இருந்துச்சு இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துருச்சு. அவ்வளோதான், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தாளிக்கிறதுனா விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கோங்க. பட் நான் தாளிக்கலை. இது பீர்க்கங்காய் தோலில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய்ங்க.